Hello friends, welcome to Delicious Kitchen. இன்றைக்கு நாங்கள் சுவையான மட்டன் பிரியாணி ப்ரெஷர் குக்கரில் எப்படி ஈஸியாக நல்ல உதிரியாக பர்ஃபெக்டாக செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். 1/2 கிலோ பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்திருக்கிறேன். அது சூடானதுக்கு அப்புறமாக 100 ml அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கொள்ளலாம். கூடவே 25 ml அளவுக்கு நெய் சேர்த்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு நெய் சேர்க்க விருப்பம் இல்லாட்டி 125 ml அளவுக்கு எண்ணெயை நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். ஆனால் நெய் சேர்க்கும் பொழுது நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ இந்த நெய்யும் எண்ணெயும் சூடானதுக்கு அப்புறமாக நான் இதில் 2 துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு சேர்த்து பொரிய விட்டதும் இதில் வெங்காயம் சேர்த்துக்கொள்கிறேன். வெங்காயம் மீடியம் சைஸ் 3 எடுத்திருக்கிறேன். அதை இந்த மாதிரி நல்ல மெல்லியதாக நீள வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்ல பொன்னிறமாக வரும் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நாங்கள் நல்லா வதக்கி கொள்ளலாம். பொறுமையாக இதை வதக்க வேணும். ஆகலும் கரியவும் விடக்கூடாது. நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்ததுக்கு அப்புறமாக மிச்ச இன்க்ரீடியன்ட் சேர்த்து கொள்ளலாம். இப்போ வெங்காயம் நல்ல பொன்னிறமாக வதங்கி வந்தாச்சு. இதுக்கப்புறமாக நான் இதில் கொத்தமல்லி, புதினா தழை ஒரு கையளவுக்கு சேர்த்துக்கொள்கிறேன். அதிகமாக சேர்த்து கொள்ளாதீங்க. கூடவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை 2ஆகவும் சேர்த்து கொள்ளலாம். நான் 1 போதுமென்றதால் 1 மட்டும் சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி கொள்ளலாம். இப்போ இது எல்லாமே ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கொள்ளலாம். 30 கிராம் அளவுக்கு இஞ்சி, 40 கிராம் அளவுக்கு பூண்டு எடுத்து நல்லா இதை பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ இதனுடைய பச்சை வாசனை போகும் வரைக்கும் நாங்கள் இதை வதக்கி கொள்ளலாம். பூண்டு சேர்க்கும் பொழுது உங்களுக்கு நாட்டு பூண்டு கிடைச்சால் அதை சேர்த்துக்கொள்ளுங்க. நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இஞ்சி பூண்டினுடைய பச்சை வாசனை நல்லாகவே போகணும். இல்லாட்டி பிரியாணி உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக கிடைக்காது. இப்போ இதில் 1 மேசைக்கரண்டி அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 மேசைக்கரண்டி அளவுக்கு உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். கூடவே 1 மேசைக்கரண்டி அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துருக்கிறேன். இது வீட்டில் செய்த மசாலா. இப்போ இந்த மசாலா எல்லாத்தையுமே லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி கொள்ளலாம். மிளகாய்த்தூள் 1 மேசைக்கரண்டி அளவு சேர்த்திங்களா இருந்தால் சரியாக இருக்கும். இல்லை உங்களுக்கு கொஞ்சம் காரம் அதிகமாகவோ குறைவாகவோ தேவைப்பட்டால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளலாம். இப்போ இந்த மசாலாவும் நல்ல பச்சை வாசனை போய் வதங்கி வந்தாச்சு. இப்போ நான் இதில் தக்காளி சேர்த்துக்கொள்கிறேன். 3 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருந்தேன். அதுக்கு 2 மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி நல்ல மெல்லிய துண்டுகளாக கட் பண்ணி சேர்த்துக்கொள்கிறேன். தக்காளி அதிகம் சேர்த்து கொள்ளாதீங்க. அதிகமாக சேர்த்திங்களா இருந்தால் டேஸ்ட் அவ்வளவு நல்லா வராது. எப்போவுமே வெங்காயத்தை விட தக்காளி குறைவாக இருக்கிற மாதிரி நீங்கள் இதில் சேர்த்து கொள்ள வேணும். இப்போ இதை அடிப்பிடிச்சு கொள்ளாத மாதிரி நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு இதை மிக்ஸ் பண்ணி விட்டு கொள்ளலாம். தக்காளியே நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே கொஞ்சம் வேக வச்சுருங்க. நல்லா குழைவாக வந்ததுக்கு அப்புறமாக நான் இதில் இப்போ தயிர் 100 ml அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். புளிப்பு இல்லாத தயிராக சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டு கொள்ளலாம். தயிர் சேர்த்து கலந்ததுக்கு அப்புறமாக இது ஒரு 1 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு கொள்ளுங்க. அதுக்கப்புறமாக நான் இதில் மட்டன் சேர்த்துக்கொள்கிறேன். 1/2 கிலோ பிரியாணிக்கு நான் 700 கிராம் அளவுக்கு மட்டன் போனோடையே எடுத்துருக்கிறேன். நீங்கள் போன்லெஸ் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த மசாலாவோடு சேர்த்து இந்த மட்டனை நல்லா கலந்து விட்டு கொள்ளலாம். எப்போவுமே அரிசியை விட மீட் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கும் பொழுது பிரியாணி எப்போவுமே டேஸ்ட்டாக இருக்கும். அது சிக்கன் பிரியாணியாக இருந்தாலும் கூட நீங்கள் அரிசியை விட இறைச்சி கொஞ்சம் அதிகமாக சேர்த்து பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். நான் இந்த மட்டனுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து ஊற வச்சுருந்தேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டு கொள்ளலாம். நாங்கள் ஏற்கனவே மசாலாவிலையும் உப்பு சேர்த்துருக்கிறோம். ஸோ உப்பு சரியாக இருக்கும். இப்போ இதில் நான் 1 கப் தண்ணி சேர்த்துக்கொள்கிறேன். நான் 1/2 கிலோ அரிசி என்றால் இந்த கப்பால் 2.5 கப் அளவுக்கு அரிசி வரும். 1 கப் அரிசிக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்க்க வேணும். மொத்தமாக 3.25 கப் அளவுக்கு சேர்க்க வேண்டி இருக்கும். அதில் நான் 1 கப்பை இப்போவே சேர்த்து இந்த மட்டனை நல்லா ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். கூடவே மட்டனுமே தண்ணி கொஞ்சம் விடும். ஸோ நாங்கள் தண்ணி சேர்க்கும் பொழுது கடைசியில் பார்த்து சேர்த்து கொள்ளலாம். இப்போ ப்ரெஷர் குக்கரை மூடி நான் இதை ஒரு 7-8 விசில் வச்சு எடுத்துக்கொள்ள போகிறேன். இப்போ மட்டன் நல்லாவே வெந்து வந்தாச்சு. நல்லா வேக வச்சு எடுத்துக்கொள்ளுங்க. இல்லாட்டி உங்களுக்கு மட்டன் வேகாது. இப்போ நாங்கள் சேர்த்திருந்த அந்த 1 கப் தண்ணியோட மட்டனும் கொஞ்சம் தண்ணீர் விட்டுருக்குது. ஸோ நாங்கள் தண்ணீர் சேர்க்கும் பொழுது கவனமாக சேர்த்துக்கொள்ள வேணும். மட்டனும் நல்ல பஞ்சு போல் வெந்து வந்திருக்கு. நான்
2.5 கப் அரிசிக்கு உங்களுக்கு 3.25 கப் அளவுக்கு சொல்லியிருந்தேன். ஏற்கனவே 1 கப் நாங்கள் சேர்த்துருந்தோம். கூடவே மட்டனும் கொஞ்சம் தண்ணீர் விட்டுருக்கிறதால 2.5 கப் தண்ணி அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கொள்ள போகிறேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டனில் இருந்தும் தண்ணி வந்திருக்கும். ஏற்கனவே 1 கப் நாங்கள் சேர்த்துருந்தோம். இப்போ இதில் 2.5 கப் அளவுக்கு மாத்திரம் சேர்த்து இதை நல்லா கொதிக்க விட்டு கொள்ளலாம். தண்ணீர் சேர்த்ததுக்கு அப்புறமாக உப்பு சரியாக இருக்குதான்னு செக் பண்ணி கொள்ளுங்கள். தேவை இருந்தால் உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க. உப்பு கொஞ்சம் கரிக்கிற மாதிரியே இருக்க வேணும். அப்போ தான் அரிசி சேர்க்கும் பொழுது அந்த உப்பு சரியாக வரும். இப்போ நான் இதில் ஒரு பெரிய எலுமிச்சம் பழத்தில் பாதி அளவுக்கு அந்த ஜூஸை சேர்த்துக்கொள்கிறேன். புளிப்புக்காக உங்களோட புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதையும் சேர்த்துக்கொள்ளலாம். உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்க வேணும். அப்போ தான் நீங்கள் அரிசி சேர்த்ததுக்கு அப்புறமாக சரியாக வரும். இப்போ இதை ஹை ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விட்டு கொள்ளலாம். நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமாக அரிசி சேர்த்துக்கொள்ளலாம். நான் இந்தியா கேட் பாஸ்மதி அரிசி 2.5 கப் அளவு, அதாவது 500 கிராம் அளவுக்கு எடுத்து நல்லா வாஷ் பண்ணினதுக்கு அப்புறமாக அரை மணித்தியாலம் தண்ணீரில் ஊற வச்சுருக்கிறேன். அரிசி கண்டிப்பாக அரை மணித்தியாலம் குறைஞ்சது ஊற வேணும். நீங்கள் 1 மணித்தியாலம் கூட ஊற வைக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு உடையாமல் நல்ல நீளமாக உதிரி உதிரியாக வரும். இப்போ தண்ணீர் எல்லாமே நல்லா வடிகட்டினதுக்கு அப்புறமாக அந்த ஊற வச்ச அரிசியை இதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டு கொள்ளலாம். கீழே அரிசி ஒட்டி கொள்ளாத மாதிரி, அடிப்பிடிச்சு கொள்ளாத மாதிரி நல்லா கலந்து விட்டு கொள்ளுங்க. இதை நீங்கள் கலக்கும் பொழுது அடுப்பு நல்ல ஹை ஃப்ளேமில் இருக்க வேணும். அரிசி நல்லா ஊற வச்சு சேர்க்குறீங்களா இருந்தால் நீங்கள் கிளறும் பொழுது அது உடையாது. ஸோ நீங்கள் பயப்படாமல் கிளறலாம். நல்லா அடியில் கரண்டியை விட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு கொள்ளுங்கள். அப்போ அடி பிடிச்சு கொள்ளாமல் இருக்கும். இப்போ நாங்கள் சேர்த்துருந்த இந்த அரிசியும் தண்ணீரும் சம மட்டத்துக்கு வரும் வரைக்கும் நாங்கள் இதை ஹை ஃப்ளேமில் கொதிக்க விட வேணும். இதை நீங்கள் அடிக்கடி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொண்டே இருங்க. தண்ணீர் நல்லாவே குறைஞ்சி இந்த மாதிரி அரிசியும் தண்ணீரும் சரி மட்டத்துக்கு வந்ததுக்கு அப்புறமாக ப்ரெஷர் குக்கர் மூடியை போட்டு நாங்கள் இதை ஒரு விசில் வச்சு எடுக்க போகிறோம். லோ டு மீடியம் ஃப்ளேமில் ஒரே ஒரு விசில் வச்சாலே போதும், உங்களுக்கு பர்ஃபெக்டாக வெந்து வந்துடும். இப்போ நான் இதில் விசிலை போட்டு ஒரு விசில் வரும் வரைக்கும் வெயிட் பண்ணுறேன். அதுக்கப்புறமாக இந்த ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் 10 நிமிஷம் அதை அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் அடுப்பிலேயே விட்டுறலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமாகத்தான் நாங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்க்க வேணும். இப்போ 10 நிமிஷம் ஆயாச்சு. இதை நாங்கள் கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமாக திரும்பவும் ஒரு 5 நிமிஷம் இதை மூடி அப்படியே வச்சிடலாம். இப்போ மேலே அந்த ஒயில் எல்லாமே தனியாக பிரிஞ்சிருக்கு. அதை கலந்து விடும் பொழுது உங்களுக்கு சரியாக வந்துடும். இப்போ இந்த பிரியாணியை லைட்டாக கிளறி விட்டு கொள்ளலாம். நீங்கள் மிக்ஸ் பண்ணும் பொழுது சைடால் இந்த மாதிரி மெதுவாக மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்கள். இல்லாட்டி இந்த அரிசி எல்லாமே உடைஞ்சிடும், நீளமாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணினதுக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷம் மூடி அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமாக நீங்கள் சர்வ் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு அளவான சூட்டில் நல்ல உதிரியாக ரைஸ் வந்துடும். இப்போ உங்களுக்கு பார்க்கும் பொழுதே தெரியும் நல்ல நீளமாக உதிரியாக இந்த பிரியாணி வந்திருக்கு. வாங்க இதை இப்போ பிளேட்டுக்கு மாற்றலாம். அதுக்கு முதல்ல நான் உங்களுக்கு அந்த ப்ரெஷர் குக்கரில் அடியை காட்டுறேன். அடிப்பிடிக்காமல் இது வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி செய்தீங்களா இருந்தால் உங்களுக்கு அடிப்பிடிக்காமல் நல்ல உதிரியாக வரும். இப்போ நான் இதுக்கு வெங்காய தயிர் பச்சடி வச்சுருக்கிறேன். கூடவே இந்த பிரியாணியையும் சர்வ் பண்ணுறேன். பாருங்கள் நல்ல உதிரியாக நல்ல கலரில் சூப்பராக வந்திருக்கு. இந்த சின்ன டிப்ஸ் எல்லாமே சரியாக ஃபாலோ பண்ணிங்களா இருந்தால் உங்களுக்கும் பர்ஃபெக்டான பிரியாணி செய்யலும். அதுவும் இது அதிக குவான்டிட்டியில் இல்லாமல் நாங்கள் கொஞ்சமாக 1/2 கிலோ மாத்திரம் தான் செய்திருக்கிறோம். ஆனால் டேஸ்ட் நீங்கள் அதிகமாக செய்யும் பொழுது எப்படி வருமோ அதே டேஸ்ட்லேயே இதுவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. கூடவே எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி பிரியாணி நிறைய வெரைட்டியில் என்னுடைய சேனலில் இருக்குது, நீங்கள் அதையும் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ